தமிழ்நாடு லூக்கா என்கிற சுவிசேஷத்தில் திருப்பி கொள்கிறோம். கர்த்தர் வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து சில வாரங்களாக 6 வாரங்களாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி 7வது வாரமாக பார்க்குறோம். அதில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்குள் நிறைவேறணும்னா, அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரணும். மனுஷன் மேலே சொன்ன முதல் வாக்குத்தத்தம் என்ன? முதல் மனுஷன் மேலேனா, நீ பழுகணும், பெருகணும், நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டுகணும். நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகள். இதுதான் மனுக்குலத்தின் மேல் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். அப்புறம் நான் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, பழுகுகிறவர்களாக, பெருகுகிறவர்களாக, நிரம்புகிறவர்களாக அல்லது நிரப்புகிறவர்களாக, கீழ்ப்படுத்துவர்களாக, ஆண்டு உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் ஒரிஜினல் தேவனுடைய திட்டம் மனுஷன் மேலே. அப்படின்னா மனுஷங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் அப்பப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பப்படுவதற்கு எங்கே வரணும், நான் நிரம்பி இருக்கணும்னா அந்த இடத்துக்கு நான் எங்கே வரணும், அதை எப்படி நான் அந்த நிரம்புகிறதுக்கான அந்த ஆட்டிடியூடாக முன்னாடி போகிறதுங்கிற குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நேரத்தின் காரணமாக எவ்வளோ டைம் எடுக்க முடியுது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக அதே நேரத்தில் நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்ட சண்டே ஸ்கூல் வசனங்கள் இருந்தாலும் நம்ம ஈஸியாக விட்டுருவோம். அப்படி விட்டுறக்கூடாது, கவனமாக விட்டு கவனிக்கணும். கர்த்தர் எப்படி அதை காரியங்களை செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு வரும்போது ஏராளமான நம்பிக்கை இல்லாத நிலைமையில நான் எடுத்த முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, எனக்கு ஒரு பெரிய நிறைவே ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல அப்படிங்கிற நிலைமையில வந்திருந்தாலும் ஒன்று நம்ம தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம மேலே ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாங்க, அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். மனுக்குலத்தின் மேல் சொன்ன வாக்குத்தத்தம் நமக்குள் நிச்சயமாய் நிறைவேறும். நாம் என்ன பார்க்கணும், அவர் சொல்லிட்டாருங்கனால் தானாக நடக்காது, அதை என்னுடையதாக்கி கொள்ளணும், அதை நான் விசுவாசிக்கணும். விசுவாசித்து அதனுடைய பயணத்தில் நம்ம முன்னேறி போகணும். அப்போ தான் என்னால் நிரப்ப முடியும். போன வாரத்தில் பார்த்தோம், ஒரு போஜனம் வந்து கொடுமையினால் எப்படி நிறைந்திருக்குங்கிறத பற்றி சொன்னார். டேபிள் நிறைஞ்சிருக்குன்னா காதை திறக்கணுங்கிறார். எதுக்குங்க? காதை திறக்கிறதுக்கும் டேபிளில் சாப்பாடு நல்லா கொடுமையான சாப்பாடு சாப்பிடணும்னு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டில் எனக்கு மண்டைக்கு புரியணும்னா காதுக்கு எனக்கு கேட்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறார், ஒருவன் கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பான், விசுவாசியாவிட்டால் எப்படி பெற்றுக்கொள்வான் இல்லையா? விசுவாசிக்கணும்னா ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ விசுவாசிக்கணும்னா கேட்கணும். எது காலேஜுக்கு வரோம்? கேட்கறதுக்காக வரோம். நீங்கள் எதோ வீட்டில் உட்காந்து கேட்கலாம் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, ஒரு வாரம் விட்டுட்டோம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க. அதனால் டைமே கிடைக்காது. உட்காந்தாலும் உங்களை கண்டினியூஸாக பார்க்க விட மாட்டாங்க, பார்க்க முடியாது. நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்து கதை அடைச்சிட்டுலாம் உட்காந்தீங்கனாலும் வந்து அப்போ தான் 10 பேர் தட்டுவாங்க. நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காரும்போது அப்படி கிடையாது. நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி சிரத்தை எடுத்து தேவ பிரசன்னத்தில் வந்து உட்காருங்க. இங்கே தேவ பிரசன்னத்தில் உட்காந்து இருக்கும்போது தேவனோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களோட ஆவி அவர் இடத்துலேருந்து அவருடைய ஆவியோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ கர்த்தருடைய ஆவியானோட பேசுகிறத நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு இருதயம் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படணும்னா இந்த காதில் எப்பயுமே கேட்குறோம், ஆனால் அகத்தின் செவிகள் திறக்கணும். அதில் இயேசு எப்போ சொன்னாலுமே காது உள்ளவன் கேட்க கிடக்குன்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஹியர் நாட் ஃப்ரம் திஸ் இயர், ஃப்ரம் யுவர் இன்னர் மேன்ஸ் இயர். இது உள்ள இருக்க மனுஷனுடைய காதுலேருந்து கேட்கணும். இந்த காதில் கேட்டால் பைத்தியக்காரத்தனமாக தெரியும். இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார்னு கேட்டால் பைத்தியக்காரத்தனம். சிலுவையில் மறித்து எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தோணும். ஆனால் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நான் செத்து கிடந்தேன் பாவத்தில், என் பாவத்தை எடுத்துட்டு எனக்காக சிலுவையில் மரித்தாருன்னு உள்ள இருக்கவனுக்கு புரிஞ்சாதான் இந்த இயேசு நல்லவன் விசுவாசிப்பாங்க. இந்த காதில் கேட்டதுனால விசுவாசிக்கல, உள்ள இருக்கிறவனுடைய காது கேட்டதுனால தான் இயேசு விசுவாசிக்கிறாங்க. அதனால ரட்சிப்பு முதல்ல எங்கே நடக்குது? ஆவியில நடக்குது. ரட்சிப்பு முதல்ல ஆவியில நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? மனுஷன் விசுவாசித்து கர்த்தரோடு நடந்து ஒரு நாளிலே தன் சரீரத்தின் மீட்புக்காக கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான். ஞானஸ்நானம் எதற்கு அடையாளம்? இயேசுவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். உயிர்த்தெழுதலுக்கு அடையாளத்தை தரித்து கொண்டவன் இயேசு வரும்போது இந்த சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். ரட்சிக்கப்படுற அன்னைக்கு ஆவி உயிர்ப்பித்திருது, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் அடையும்போது சரீர மீட்புக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த சரீர மீட்புக்கு ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துறான். ஆனால் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட உடம்பு மீண்டும் ஒரு நாள் அடக்கம் பண்ணப்படும். ஆனால் அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த உடம்பையும் உயிரோடு எழுப்புறதுக்காக இயேசு திரும்ப வருவார். அப்போ
விஷயம். ஆனால் ஆவிக்குரிய மீட்பு என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அன்னைக்கு நடக்கிற விஷயம். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு காது உள்ள ரொம்ப தெளிவாக கேட்கற ரெடியா இருக்கும். ஆனா இந்த காது உலகத்தில் இருக்கிற காரியங்களை கவனிக்கும், கண்ணு உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கும், பாக்கெட்டை பார்க்கும், காசு இல்லைன்னு சொல்லணும். இந்த இதுல எப்படிங்கிற ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு கேட்போம். இதுல எப்படி கர்த்தர் நன்மை செய்ய முடியும், எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்குறேன்னு சொன்னா கொடுப்பார், அவ்வளவுதான். எப்படி லாஜிக்கெல்லாம் கேட்காது. 5 அப்பம் 2 மீனை வச்சு வனாந்தரத்தில் ஃபுல்லாக நிரப்பினாரா? அவரால் நிரப்ப முடியும். அவரால் முடியாதெல்லாம் கிடையாது. 12 கூட மிச்சம் இருந்து முடிஞ்சதா? வச்சிருந்ததை விட மிச்சம் ரொம்ப இருந்தது. சொல்லுங்க, வச்சிருந்ததை விட மீதம் நிறைய. அதானே? 1 கூட இருந்தது, 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. ஆனால் மிச்சம் எப்படி? 12 கூட 12 கூடையில் எடுத்துட்டு போனாங்க. அப்படின்னா எப்பயுமே கர்த்தர் கையில் கொடுக்கப்படுகிற, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை எப்படிங்கன்னா உங்களுக்கு நிரம்பி வழிஞ்சு மீதம் இருக்கும். அப்படித்தான் கர்த்தர் நம்மளுடைய ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படித்தான் பூமி மாதிரி பழுகி பெருகினா மல்டிபிளை ஆகிட்டே இருக்கணும். நமக்கும் அப்படித்தான். அப்படின்னா சொல்றதுன்னா பழுகிறதுக்கு விதை வேணும், பெருகிறதுக்கு திறமை தேவை, நிரப்புகிறதுக்கு கொள்ளளவு தேவை. யூ நீட் டு ஹேவ் அ கண்டெய்னர். கர்த்தர் சொல்றாரு மல்கியாவில், என் ஆலயத்தில் ஆகாயம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமபாகங்களை பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று. அதனால என்னை ஆங்கிலத்தை யூ வில் நாட் ஹேவ் பிளேஸ் டு கண்டெய்ன். அதை பெற்று வைக்கிறதுக்கு ஒரு இடம் பத்தாதுங்கிறார். அந்த ஆங்கிலத்தினுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் பத்தாதுங்கிறார். அப்படின்னா யூ வில் நாட் ஹேவ், யூ வில் நாட் கண்டெய்ன். அப்படின்னா கொள்ளளவு இல்லைன்னா அதை போட முடியாது, எவ்வளோ கிடைச்சாலும் போட முடியாது. அப்படின்னா கொள்ளளவு தேவை. சொல்லுங்க, நான் நிரம்பி இருக்கணும்னா நிரப்பப்படுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? இருதயம் எவ்வளவு விசாலமாக இருக்கு அவ்வளவு இருதயத்தை நிரப்புவார். மனசு எவ்வளவு விசாலமாக இருக்கு அவ்வளவு மனசை நிரப்புவார். எந்த அளவுக்கு நம்ம எல்லைகளை விசாலமாக்கி ஆண்டவரே பெரிய இடத்தை விசுவாசிக்கிறான்னா அந்த பெரிய இடத்தை நிரப்புவார். ஒரு சின்ன வீடு போதும் ஆண்டவரே, சின்ன வீட்டுக்கு மேல போக முடியாது. ஏன்னா நம்முடைய மனசு எதை விசுவாசிக்குது, எதை நம்புது, எதை பற்றி கொள்ளுது. அதாவது நம்ம சைஸுக்கு ஒன்று தேடுறது நம்ம புத்தி. அவர் சைஸுக்கு விசுவாசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. கேட்குறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், பரவாயில்ல. பைத்தியம் சொல்லுவாங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு நம்ம பைத்தியமாகவே இருந்துட்டு போவோம், அதை பற்றி கவலையும் இல்லை. மற்றவங்களாம் நம்மளை பாயிண்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. நம்முடைய தேவன் யார் என்ற அறிவோடு கூட கேட்கறது தான் விசுவாசத்தில் கேட்கறது. என்னைக்கு நீங்கள் உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் பலனுக்கும் ஞானத்துக்கும் மிஞ்சி ஒன்று கேட்குறீங்களோ அப்போ உங்கள் சைஸுக்கு கேட்கல, தேவன் சைஸுக்கு கேட்குறது. தேவன் அதில் பிரியப்படுகிறார். மற்ற லூக்கா சுவிசேஷம் 5 அதிகாரத்துக்கு பார்க்குறேன். ஆனால் 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4லிருந்து 7 வரை வாசிக்கிறோம். அவர் போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படகுகள் கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இந்த வசனம் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச வசனம். தெரிஞ்ச வசனத்தெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும் எப்பயுமே. இதுதான் நமக்கு தெரியுமேன்னு வாசிட்டு அப்படியே போகக்கூடாது. பாருங்க, கடல் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, கடல் இருக்கு, வலை இருக்கு, படகு இருக்கு, எல்லாம் இருக்கிறது. மீன் மட்டும் இல்லை. எதுக்காக அதெல்லாம் கொண்டு வந்தாங்க? படகு எதுக்கு வேணும்? இந்த கடல் இருக்கு. தேவன் கடலை சமுத்திரத்தை பார்த்து மச்சங்கள் உண்டாக கடவுள் சொன்னார். அப்போ மச்சங்கள் அங்கே இருக்கணும் இல்லை? மச்சங்கள் அங்கெல்லாம் இருக்கு. ஆனால் இவன் போட்ட வலைக்கு, இவன் கொண்டு வந்த படகுக்கு மீனே கிடைக்கல. அப்படின்னா நம்ம எப்படி சொல்லிடலாமா? இந்த கடல்ல மீனே கிடையாதுங்க. உடனே என்ன முயற்சி பண்ணி வந்தோம்? நான் முயற்சி பண்ணி பார்த்தேங்க, இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கிடையாதுங்க, நல்லது நடக்காதுங்க, அற்புதம் நடக்காதுங்க, என் வாழ்க்கைக்கு தேவையான கூட கிடைக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் தான். பாருங்க, வலை இருக்கு, கடல் இருக்கு, வலை இருக்கு, படகு இருக்கு, ஆனால் மீன் மட்டும் இல்லை. நைட்டெல்லாம் உழைச்சிருக்காங்க, அதான் சும்மா சொல்லக்கூடாது. நைட்டெல்லாம் உழைச்சி தான் இருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நைட்டு பகலமாக வேலை பார்த்துருப்பீங்க,
ஆனால் பெருசாக ஒன்றும் வரல. சம்பாதிச்சு வந்தால் பொட்டப்பையில் போட்ட மாதிரி போயிட்டு இருக்குது. அப்படியே கொண்டு வந்தாலும் கூட இல்லை, இவ்வளோ பிரயாசப்பட்டாலும் என்னப்பா எவ்வளோ மாதம் முழு வேலை பார்த்துக்கும், ஒன்று கூட கையில் இல்லையேன்னு பார்த்து பிரமிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு வர வேண்டிய நியாயமான வேலைகள் வராது, நியாயமான வருமானங்கள் வராது, நமக்கு வர வேண்டிய உயர்வுகள் வராது. இப்படி நிறைய சவால்கள் இருக்குது. இரவெல்லாம் பயிற்சி செய்யணும் சொல்கிறாங்க. நாமெல்லாம் நைட்டில் நாங்கள் பயிற்சி செஞ்சாண்டவரே. இடையில என்ன நடந்திருக்கு? ஆரம்பிக்கும் போது என்ன அவர் போதகம் பண்ணின பின்பு படம் பேதுகிட்ட வந்து பேதுல படம் கொஞ்சம் கொடுப்பா, என்ன பண்ண கொஞ்சம் கடல்ல உள்ள தள்ளு, தண்ணிக்குள்ள நின்று நான் பிரசங்கம் பண்றேன், தண்ணிக்குள்ள நின்று கொஞ்சம் பிரசங்கம் பண்றேன் சொல்லி படம் கொஞ்சம் உள்ள தள்ள சொல்றான். அங்கே நின்று போதகம் பண்றாரு. மக்கள் சுற்றி இருக்கிறாங்க, நெருக்கல. அவன் தண்ணியில் இருக்கிறாரு, இவங்க வெளியே இருக்கிறாங்க. எல்லாம் கேட்கிறாங்க. பேதுவும் கேட்டுருக்கிறாங்க. சொல்லுங்க, பேதுவும் கேட்க. அப்ப எங்க இம்பாக்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா வசனத்தை கேட்கறதுல ஆரம்பிக்குது. வசனத்தை கேட்கிறான், வசனத்தை கேட்கிறான். என்ன போதகம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? மனிதனுடைய வாழ்க்கையின் மேல கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் அவர் எப்படியெல்லாம் செய்ய வல்லவர் என்பதை குறித்தும் பேசியிருப்பார். இல்லைன்னா இவன் என்ன முடிவுக்கு வர மாட்டான். ஆண்டவரே இதை சொல்றது, மீன்களை பிடிக்கும்படி வலையை போடுங்க, வலைகளை போடுங்கிறாரு. இவன் சொல்றான், ஆண்டவரே நாங்கள் சீமா ஐயரே நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்கள் இன்னைக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஒன்றும் அகப்படலை. ஆகினும் போடு வார்த்தையின்படி வலையை போடுவேன். இப்போ என்ன பண்றாங்க? வார்த்தையின்படி செயல்பட தீர்மானிக்கிறான். நான் இன்னைக்கு சொல்றவங்க முன்னாடி உங்க வாழ்க்கையில உங்க சுய பலத்துல என்னெல்லாம் செய்ய முயற்சி பண்ணி செஞ்சீங்க, ரைட், ஓகே, நல்லது, பரவாயில்ல. ஆனாலும் இப்ப கர்த்தர் உங்களை வழி நடத்துறாரு. என்ன நடத்துறாரு? நீ இப்படி செய், உனக்கு வலது பக்கத்துல போடு, இடது பக்கத்துல போடு. ஏசு வீட்டிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் சீசனுக்கு அப்படிதான் சொல்றது, வலது பக்கத்துல போடு. எப்படி இருக்குன்னா, நைட்லாம் மீன் தேடுறாங்க, ஒரு மீன் கிடைக்கல. ஏசுங்க மீன் ஆல்ரெடி இருக்க கடல்ல போய் அவர் படகுல போகல, மீன் பிடிக்கல. ஆனா மீனை சுட்டு இப்படி மீன் பரிமாற ரெடி ஆகிட்டு இருக்கிறார் இயேசு உயிர்த்திருந்து வந்ததுக்கு அப்புறம். அவருக்கு மட்டும் மீன் எங்க இருந்தது? கடலுக்குள்ள போட் எடுத்துட்டு போய் மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க மீன் பிடிக்க முடியல. இயேசு மீன் பிடிக்கிறவர் கிடையாது, கார்பெண்டரா வேலை பார்த்தவர். அவர் கரையில் உட்காந்து மீனை சுட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கிறார். அப்ப அவருக்கு மட்டும் எப்படி மீன் வந்துச்சு? அவருக்கு நல்லா தெரியும், இந்த சமுத்திரத்தில் உண்டாக்கப்பட்ட மச்சங்கள் அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டு உள்ளது. இந்த மச்சங்களை பார்த்து வான்னு சொன்னா அதுவே வாழை வந்து வர வெளியில வந்து இந்த உள்ளேயா வந்து நின்றும். அதனாலதான் இயேசு அத்தனை மீன்களை கூட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இப்ப இடது பக்கம் போட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, இடது பக்கம் போட்டா வலது பக்கம் போயிடும், வலது பக்கம் போட்டா இடது பக்கம் போயிடும், முன்னாடி போட்டா பின்னாடி போயிடும், பின்னாடி போட்டா முன்னாடி போயிடும். அதே கடல் தான். மீன் மாட்ட மாட்டேங்குது. நைட்டெல்லாம் சுற்றி சுற்றி விளையாடு காட்டிட்டு. அதாவது தேவனுடைய வசனம் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு முயற்சி நிறைய இருக்கும், பலன் ரொம்ப கம்மியாக இருக்கும், பலனை கிடைக்காம கூட போயிடும். ஆனால் இங்கே கர்த்தருடைய வசனத்தை கேட்குறான். ஆனாலும் எதன்படி போடுகிறேன்? உங்களுடைய வார்த்தையின்படியே. சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படியே. வலைகளை போடுன்னு சொன்னதுக்கப்புறம் வலையை தான் போடுறான், ஒரு வலை தான் போடுறான். அந்த ஒரு வலைக்கு நல்ல கவனிங்க, என்ன நடந்திருக்கும்? அந்த போட்டில் உட்காந்து இயேசு பிரசங்கம் பண்ணார். ரைட்டா? இயேசு பிரசங்கம் பண்ணாரா? இயேசு பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை கேட்க வெறும் மனுஷங்க வெளியே உட்காந்துருந்தாங்க, மீன்கள்லாம் கடல்ல வந்து சுற்றி உட்காந்து இருந்தது. என்னை படைத்தவர் ஏதோ மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன பண்ண போறேன்? கேட்க போறேன். படகை சுற்றி உட்காந்து அது வரைக்கும் எங்கெங்கயோ உள்ள கடல் ஆள் கடலுக்கு போனதெல்லாம் கரை ஒதுங்கி, அதனால ஓரத்தில் இருக்கிற படகுல நின்று பிரசங்கம் பண்ணிக்கலாம்ல. எப்படி? நம்ம லாஜிக்கா பேசுவோமே. ஓரத்தில் நின்று படகு தானே, அங்கே நின்று பிரசங்கம் பண்ணிக்கலாம். ஏன் கடவுள் கூட கொஞ்சம் உள்ள தள்ளி விடுன்றாரு? அப்பதான் எல்லாரையும் கூப்பிட்டு வர முடியும். எல்லாம் தேவையான ஆட்களை எல்லாம் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இவர் நின்று பிரசங்கம் பண்ணத மீன்களும் கேட்கறதுக்கு ஓடி வந்திருக்கு பின்பக்கம். கடலுக்குள்ள ஒரு கூட்டம், கடற்கரையில் ஒரு கூட்டம், ரெண்டு கூட்டத்துக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ விசுவாசத்தோட ஒரு மனுஷன் முட்டி பண்ணிட்டான். என்னது? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலையை போட போறேன். இப்போ மீனெல்லாம் என்னாச்சு? தலைவர் சொல்லிட்டாரு. எப்படி? படைத்தவர் சொல்லிட்டாரு.
நான் முன்னாடி போறேன், நீ முன்னாடி போற. வலையை போட்டான், ஒத்த வலை தான் போடுறான். வலையை போட்டா ஆழத்துல தள்ளிட்டு போயிட்டு படகுல இருந்து ஏசி இறங்கிட்டாரு. ஆனா படகை விட்டு மீன் விலகல. நல்லா கவனிச்சிங்களா? படகு விட்டு ஏசி இறங்கிட்டாரு, ஆழத்துல தள்ளிட்டு போ வலையை போடுகிறாரு. இப்ப ஆழத்துல தள்ளிட்டு போகும்போது படகு உள்ள போகுது, ஏசு உள்ள இல்ல. ஆனா அந்த பிரசனம் இருக்கிறதுனால அந்த பிரசனத்தோடு சேர்ந்து போகுது. அந்த வலைய போடுறான், பேதுரு வலைய போடுறான். ஆனா பேதுருடைய வலைக்குள்ள இயேசுடைய வசனத்தை கேட்க வந்து எல்லா மீன் வந்து உள்ள உட்கார்ந்து. நான் சொல்றேங்க, இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க மட்டும் உட்காரல, இங்க தேவ தூதர்களின் சேனைகளும் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்குது. எது கேட்டுட்டு இருக்கு? உங்களோட வந்து உங்க பாதைகளை சதப்படுத்துறதுக்கு, தடைகளை உடைக்கிறதுக்கு, உங்களுக்கு முன்னாடி போய் எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கிறதுக்கு. வெறுமையா இரவெல்லாம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் எம்டியா கொண்டு போக வேண்டிய படக, எம்டியா கரை ஒதுங்கின படக, ஒரு மீன் கூட பிடிக்காம கரை ஒதுங்கின வலைய கர்த்தர் சொல்ற, நீ வலைகளை போடுப்பான்னா ட்ரையல் பார்க்கலாம ஒத்த வலையை எடுத்துட்டு போயிருக்கலாம். நல்லா கவனிங்க, ஒரு ஆள் மீன் பிடிக்க போக மாட்டாங்க. எப்பயுமே ஒரு ஆளா போறது, கூட்டமா போவாங்க. அத்தனை கூட்டம் சுத்தி இருந்தாலும் ஒருத்த மட்டும் விசுவாசிக்கிறான். பேதுருங்க ஒருத்த மட்டும் விசுவாசிக்கிறான். ஆனாலும் வார்த்தையின்படியே வலையை அலசி, வலைய கழுவி திரும்ப அலசி காய வைக்கிறது பெரிய ப்ராசஸ், மணிக்கணக்காகும். அது மணிக்கணக்கு ஆனாலும் பரவாயில்ல. இன்னொரு வலை நனைஞ்சாலும் வலையில கண்ட சேரு பாசி என்ன சிக்கனாலும் பரவாயில்ல, திரும்ப கூட ரீஒர்க் பண்ண ரெடி. ஆனா ஒரு முயற்சி பண்ண போறேன், சொல்லுங்க, இன்னொரு ரீட்ரை பண்ண போறேன். பண்ணுனா என்ன நடக்குது? அப்படியே செய்து வலை கிழியும் அளவுக்கு என்ன சொல்லுங்க, என்னவா நேற்று வரைக்கும் சொந்த புத்தியெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, நைட்டெல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றும் முடியல. சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி, சக்சஸே கிடையாது. அடுத்த நாள் வசனத்தை கேட்குறாங்க, நம்முடைய வார்த்தையின்படியே இப்போ ஆக்ட் அப்பான் காட்ஸ் வேர்ட், கடவுளுடைய வசனத்தின்படி வார்த்தையை போடுறான், வலையை போடுறான். அந்த வசனத்தின்படி போடப்பட்ட வலைக்குள்ள எல்லா மீனும் வந்து நுழைஞ்சுக்கும். இவன் நினைச்சா கொஞ்சம் மீன் கிடைச்சாலே போதும், இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பாடு ஆகும்னு யோசிச்சான். அதனால மொத்தமும் வந்து உள்ளே இருக்குது. நைட்டெல்லாம் வேலை, எப்பயுமே மீன்கள் நைட் டைம் தான் பிடிக்க முடியும், பகல் டைம்ல பெரும்பாலும் இந்த மாதிரி குட்டி மீன்லாம் கிடைக்காது. ஆழ்கடலுக்குள்ளதான் பெரிய பெரிய மீன்கள் அடியில் போயிட்டு இருக்கு. இது அது இயற்கைக்கு மாறாக ஏன் வந்து அப்படி ஏறிச்சு அப்படின்னா, பிரசங்க கேட்க வந்த எல்லா மீன்களும் வந்து உள்ளே ஏறிச்சு. அதனாலதான் இயேசு பேதுருவை, தம்பி நீ மீனெல்லாம் பிடிச்ச ரைட், ஓகே, நீ வா மனுஷர்களை பிடிக்க வலை மாத்துவேன்னு கூட்டு போற. நீ மீனை பிடிச்ச, மீனே என் வார்த்தை கேட்டு உன் வலையில் இவ்வளவு பேர் வந்து விழுந்தான், உன் பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் ரசிக்கப்படுவாங்க. அதனால முதல் பிரசங்கத்துல 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க, 2ஆவது பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. எப்படி நடக்குதுன்னா, மீன் பிடிக்கிறதுனால கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி வசனத்தின்படி மீன் பிடிக்கிறது. அது சொல்றாங்க, நீங்க மீனே பிடிச்சாலும் கூட வசனத்தின்படி மீன் பிடிக்கணும். வசனத்தின்படி வலையை போடுங்க, காரியம் நடக்கும். படிக்கவே செஞ்சாலும் கூட வசனத்தின்படி படிங்க, கர்த்தர் நல்ல மார்க்குகளை கொடுப்பார், நல்ல வெற்றியை கொடுப்பார். வசனத்தின்படி வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. அதோட வசனத்தின்படி நான் வேலைக்கு முயற்சி பண்ண போறேன். எல்லாருடைய கண்ணு எனக்கு தயவு கிடைக்க பண்ணி எனக்கு ஆயத்தமாக நடந்துக்க நான் கூட்டு போக மாட்டேன். அப்படி கொடுத்தீங்கன்னா கரெக்டா கூட்டு போற பாருங்க. இங்க கடலுக்குள்ள போயிட்டாரு, மீனை பிடிச்சிட்டாரு. இப்ப எப்படி இருக்கு? படகு நெளியுது, படகு முங்கிரும்போது மொத்த படகுல ஏத்த முடியல. பாருங்க, ஒரு வலையில பிடிச்ச மீனை முழுசா படகுக்குள்ள ஏத்த முடியல. இப்ப என்ன பண்றான்? படகுல அப்படியே தள்ளி வலையோடய இருந்துட்டு வர முடியாது கரைக்கு. பக்கத்துல சைகை காட்டுறான், ஓடியாப்பான்னு. பாத்தீங்கன்னா சும்மா நான் வரமாட்டேன் நம்பிக்கை இல்லாம கூட இருக்கான். பாத்தீங்கன்னா உங்க விசுவாசத்தோடு பயணிக்காத ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா கரையில, அந்த கூட்டமும் வரணும். வந்து உங்க நிறைவை தங்களுடைய வெறும் படகுல சொல்ல போனா விசுவாசிக்காம வலைய போட ரெடியா இல்லாதவங்களுடைய படகையும் சேர்த்து கர்த்தர் நிரப்புறார். ஒரு மனுஷனுடைய விசுவாசம் உங்களை நிரப்புறது மட்டுமல்ல, உங்க வீட்டை நிரப்ப மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நிரப்பும். என்ன நடக்குது இப்போ? ஒத்த படகுல இடம் இல்லை. நல்லா புரிச்சுக்கங்க, பேதுருடைய படகுல இடம் இல்லை. கிடைச்ச பிடிச்சது நிறைய,
நிரப்புறதுக்கு கண்டெய்னர் இல்லை. அந்த படகுல நிரப்ப முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நிரப்புனா மூழ்கிடும். பழையபடி இன்னொரு தடவை மீன் பிடிக்கணும். அந்த மீனை படகுல ஏற்றின மீனை அவங்க அனுபவசாலிங்க. உடனே அப்பா வாப்பா யாராவது வந்தால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 படகு நிறைய நிரப்புறாங்க. அப்படின்னா ஒரே வேலையில் 2 படகு நிரம்புற அளவுக்கு அவ்வளவு மீன்களை ஒரே நேரத்தில் கத்தர் பிடிக்க உதவி செய்யலாம். என்ன வித்தியாசம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பாருங்க, அதே படகு, அதே கடல், அதே வேலை இல்லையா, அதே மீன் தான். பாருங்க, என்னது நேற்று இரவு வாய்க்கல, இன்னைக்கு வாய்க்குது. நேற்று ஃபுல்லா நைட்டு வாய்க்கல, காலையில் அது நடக்குது. என்ன காரணம்னா இடையில் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. ஆமென். அப்படி ஆக்ட் அப்பான் காட்ஸ் வேர்ட். கடவுள் எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெற முடியும். வெற்றியின் பிரின்சிபல் வந்து தேவன் அற்றவனுக்கும் அதுதான், தேவனை அறிந்தவனுக்கும் அதுதான். இவன் ஒருவேளை ஆபிரகாமின் குமாரனாக பேதுரு இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு என்ன தெரியலன்னா, தேவன் மல்டிப்ளை பண்றவரு நிரப்புறவர்னு தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? அவன் பிரசங்கித்த வசனத்தின்படி தெரிஞ்சுக்கிட்டான். வசனத்தை தெரிந்தவன் வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டதோடு இருப்பான். எனக்கு தான் வசனம் தெரியுமே அப்படின்னு சொல்ற விசுவாசிகள் நிறைய. வசனம் தெரியுங்கிறதுனால உங்க வாழ்க்கை நிரம்பாது, வசனத்தின்படி செஞ்சா தான் நிரம்பும். திரும்ப சொல்றேன், வசனம் நிறைய தெரிஞ்சதுனால உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்கும் நிரம்பும்னு அவசியம் இல்லை. வசனத்தின்படி செய்கிறவனே ஆசீர்வாதத்தை பெறுவான். அதான் சொல்றாங்க, இயேசு சொல்றாரு, என் வசனத்தின்படி செய்கிறவனே பிழைப்பான். யூ ஆக்ட் அப்பான் தி வேர்ட் ஆஃப் காட். அப்ப வசனத்தின்படி செய்யறவங்க தான் ஆசீர்வாதமா இருக்க. எனக்கு வசனம் தெரியும் சொல்லக்கூடிய விசுவாசிகள் நிறைய. எவ்வளவு பேர் வசனத்தை அப்படியே மனப்பாடமா சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? சங்கீதத்தை கேட்டால் 1வது சங்கீதம் 150 சங்கீதம் வரைக்கும் பக்காவாக சொல்லுவாங்க. ஒரு இரவு விடாமல் சொல்லுவாங்க. சரிங்க, இந்த 150 சங்கீதத்தில் எதை நீங்கள் விசுவாசிக்கன்னு கேட்டு பாருங்க, மனப்பாடமாக தெரியுங்க. வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சதுனால வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. வசனம் தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஆனால் அந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்ணணும். சொல்லுங்க, வசனத்தை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாம முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படியும். இங்கே அப்படி தானே அவர் சொல்றாரு. அப்ப ஆழத்தில் தள்ளி உள்ள மலையை போடுவாங்கிறாரு. முதல் விஷயம், உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யறதுக்கு கீழ்ப்படுதல் வேணும். கீழ்ப்படுதல் இல்லைன்னா நீங்க சுதந்திரிக்கவே முடியாது. சுதந்திரத்தை கர்த்தரை வச்சிருந்தாலும் சுதந்திரிக்க முடியாம போயிடும். ஏன்னா அது 2 மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இரவெல்லாம் முயற்சி செய்தோம், அதே கடல் தான். ஆனால் நீ சொல்லுகிறதுனால செய்கிறோம். ராத்திரிலாம் முயற்சி பண்ணோம், நான் முயற்சி பண்ணாம கிடையாது. நான் நேற்று வரைக்கும் செஞ்சது சொந்த முயற்சி. சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், சுயபலத்தால செஞ்சு பார்த்தேன், ஒன்னு சக்சஸ்ஃபுல்லா இல்லை. தேவன் சொல்றாரு, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உங்க சொந்த பலத்துல தேவன் இல்லாம நீங்க முயற்சி பண்றது எல்லாமே சில சமயம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கூட இருக்கும். அது என்னைக்குமே சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஒரு பாயிண்ட் வரும். நான் கேட்கிற பேரு கடல்ல மீன் பிடிக்கிறவன், மற்ற நாள்லாம் மீன் கிடைச்சது, இன்னைக்கு மட்டும் ஏன் கிடைக்கல இல்லையா? ஆனாலும் எத்தனை நாள் மீன் கிடைக்கணும், அவன் மீன் பிடிக்கிறத நிறுத்திட்டானா, இந்தப்பா இந்த கடல்ல மீனே கிடைக்கல, நான் மீன் பிடிக்கவே மாட்டேன், எனக்கு தேவையே கிடையாது, இந்த கடலை விட்டு கல்லிலே கடல் விட்டு வேற கடலுக்கு போறேன் போட்டா அதே கடல் தான் பிடிச்சான். அதே கடல் தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடைச்சது. நேற்று நைட்டு கிடைக்கல, ராத்திரி எல்லாம் உழைச்சான், ஒன்றும் கிடைக்கல. காலையில் ஒருத்தர் வர்றாரு, அவர் வசனத்தை பேர் போதிக்கிறாரு, உங்களுடைய வசனத்தின்படியே நான் செய்கிறேன் போய் இப்போ வாழையை போடுறேன். கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவை கொண்டு வரும். கீழ்ப்படியாம நிறைவை பெறவே முடியவே முடியாது. கர்த்தர் சொன்னாரு, என் வசனத்துக்கு நடுகிறவரையே நான் நோக்கிப்பார். நடுகிறன்னு அர்த்தம், obeying to God's word will lead you to be a successful person in this world. இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருக்கணும்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படணும். கீழ்ப்படியணும், செயல்படணும். கீழ்ப்படியாமல் போனா நீங்கள் நான் போய் சொல்கிறேன், பேதுரு, ஆண்டவரே நைட்டில் வேலை பார்த்துட்டேன், நீங்கள் தேவையான எக்ஸ்ட்ரா வேலை சொல்கிறீங்க, என்னை விட்டுருங்கப்பா, நான் எல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு போயிருந்தா என்ன பண்ண முடியும்? அங்கே ஒரு பெரிய அற்புதமான மீன் பிடிப்பு பார்த்துக்க மாட்டேன். ரெண்டாவது,
பகல்ல இவ்வளவு பெரிய மீன் பிடிப்பை பார்த்த உடனே தான் பேதுருவுக்கே தெரியுது இது கடவுளுடைய வல்லமையில தான் செய்ய முடியும். அதனால சொல்ற, பயந்து போய் காலில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் விட்டுட்டீங்க. சொல்ல எப்படி சொல்லணும்னா, நீ பரிசுத்தமுள்ள தேவன், நான் பாவியான மனுஷன், நீங்க பக்கத்துல நிக்க கூட நானு தகுதி இல்லை, நீ தயவு செய்த நோட்டு போயிருங்கிறான். பேரு அவ்வளவு பெரிய மீன் பிடிப்பு பார்த்தனால அந்த பயம், அந்த பிரமிப்பு. எப்பயுமே பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் போது ஒரு பிரமிப்பு வரும். பார்த்துக்காங்க, ஐயோ எனக்காயா இவ்வளவு பெரிய கிருபை, எனக்கா எவ்வளவு செய்றீங்க, தகுதியெல்லாம் எனக்கு இவ்வளவு ஏன்பா செய்றீங்க, நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், ஒண்ணுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கிற எனக்கு இவ்வளவு செய்றீங்களாண்டவரே அப்படி நம்ம பார்த்து பிரமிக்க முடியாது. எல்லாருக்குமே புரியாது. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு கர்த்தருக்கு செய்கிற நிறைவை பார்த்து புரியவே புரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்கிற நிறைவை பார்த்து கர்த்தரை அறிந்தவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் யாருன்னு தெரியும், எனக்கு எவ்வளவு பெற முடியும் தெரியும். நான் பெற வேண்டிய அளவுக்கு மிஞ்சி எனக்கு கர்த்தர் கொடுக்குறான்னா என் தகுதிக்கு மிஞ்சி கர்த்தர் தர்றான்னு, என் தகுதிக்கு மிஞ்சி கர்த்தர் எனக்கு தர்றான்னா என்ன அர்த்தம்? என்னை தகுதிப்படுத்த, என்னை நிரப்ப தேவன் பிரியம் கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். என்னைவா ஆசீர்வதிப்பாரு, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற. சில சமயம் சில ஊழியக்காரங்களும் சரி, சில விசுவாசிகளும் சரி புலம்புறான்னு தெரியுங்களா, நான் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. அவங்க வீட்டிலலாம் சாப்பாடுலாம் வந்தவங்க நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் என் வீட்டில் மட்டும் ஒன்று மாற்றத்தை பார்க்கக்குள்ள அற்புதம் நடக்கும்னு சில பேர் புலம்புவாங்க. ஏன் இப்படி புலம்புறான்னு தெரியுங்களா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுற அந்த விசுவாசம், நல்லா எப்படி சொல்கிறேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுற அந்த விசுவாசம் இருக்குல்ல, எப்படி ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா, என் ஏசப்பாவோட எல்லாம் முடியும், நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த கஷ்டமே இருக்காதுங்கன்னு அவங்க தீரமாக பேசுவாங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தையில் அந்த கடவுளையே நேரில் வந்து பேசுகிற மாதிரி அவங்கள நம்புவாங்க. அவங்க வீட்டில் அற்புதம் நடக்கும். நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்க, அன்னையிலேருந்து என் வீட்டில் கஷ்டமே கிடையாது, கர்த்தர் அப்படி செஞ்சால் இப்படி செஞ்சான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து உங்க ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் செய்றீங்க, எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே. எப்படி இவங்க வந்து தேங்க்ஸ் சொல்ல வரும்போது கடவுள்கிட்ட, அவங்களுக்கெல்லாம் செய்றீங்களா ஆண்டவரே, எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்களா ஆண்டவரே, நான் மட்டும் என்ன ஆண்டவரே பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, என்ன கைவிட்டுட்டீங்க. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, கர்த்தர் வந்து ஆள் பார்த்ததை கொடுக்குறாரு, ஆள் பார்த்ததை செய்யறான்னு நினைச்சுக்கிறாங்க. கர்த்தரு ஆள் பார்த்து செய்யறவங்க இல்ல, முகம் பார்த்து செய்யறவங்க கிடையாது, இருதயத்தை பார்த்து செய்யறவங்க. இருதயத்தை நீங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது இருக்குதா இல்லையா? மற்றவங்க எவனும் கூட வரல, பேதுருவோட லூக்கா 5வது அதிகாரத்தில் மற்றவங்களுக்கு கூட வரல. 7வது வசனம் சொன்னாரு, அப்பொழுது மற்ற படகுகளுக்கு கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டுவோம். அவர்கள் வந்து 2 படகு அமையத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகு பக்கத்து பக்கத்தில் நிப்பாட்டி தூக்கி, உன் பாதை உன் படகுல பாதி, என் படகுல பாதின்னு போட்டு 2 படகை நிரப்புறாங்க. நான் சொல்றேங்க, ஒத்த படகுல கொள்ளளவு இல்லைங்கிறதுனால தான் 2வது ஒரு படகு தேவைப்படுச்சு, அந்த படகை நிரப்புறது. நான் இப்படி சொல்லுவேங்க, கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க செயல்படும் போது கிடைக்காத மீன்களும் கிடைக்கும், கிடைக்காத அற்புதங்களும் கிடைக்கும், கிடைக்காத விடுதலை கிடைக்கும், கிடைக்காத நிறைவு கிடைக்கும், பெற முடியாத ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கை வந்து நான் எப்படி சொல்வேன், எல்லாம் எப்படி ஒரு பிக்சர் நடக்குதுன்னா, முந்தின இரவு அதே கடல், அதே படகு, அதே படகு, அது ஒன்றும் மீன் கிடைக்கல. ராத்திரியெல்லாம் வேலை பார்த்து அடுத்த நாள் அதே வேலை தான் செய்யறாரு, அதே மீன்பிடி வேலை தான். ஆனா அப்படி இப்போ உங்களுடைய வசனத்தின்படி வேலையை போற, உங்களுடைய வார்த்தையின்படியே என்ன வித்தியாசம்? முந்தின நாள் வார்த்தையின்படி வேலை போன மீன் கிடைக்கல, வார்த்தையின்படி வேலையை போடுறாரு. இப்ப எப்படி மீன் ஆச்சரியப்படுபடியா? அதனால பேதுரு வந்து பிரமித்து போய் நிற்கிறான். இவ்வளவு பெரிய மீன் பிடிப்பா, அச்சோ என் லைஃப்ல இப்படி பார்த்ததே கிடையாது. ஒரு வலையை போட்டு 2 படகுல நிரப்புற மாதிரி மீன் பிடிப்பு என் லைஃப்லயே. அதனாலதான் இவனை பிரமிக்க வச்சது எதுக்கு தெரியுமா? பின்னாடி இவன் பிரமிப்பு அடையக்கூடாது. 5000 பேர் ரட்சிக்கப்படும் போது பயந்துடக்கூடாது, 3000 பேர் ரட்சிக்கப்படும் போது பயந்துடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு வலையில மீனை பிடிச்ச உடனே கர்த்தர் சொல்லணும், மனுஷன் பிடிக்கிறவனை மாத்தவன் கூட்டு போனார்ல, கூட்டு போக கர்த்தரை நம்பி போனார்ல, உங்களுடைய வார்த்தையின்படி பின்னாடி விளையினார்ல. எல்லாரும் விலகி போகும்போது எல்லாரும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு இயேசு கேட்கிறார். ஆண்டவரே எங்க ஆண்டவரே போவோம்,
உயிருள்ள வசனம் உம்மிடத்தில் மட்டுமே இருக்குது. கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய மீன் பிடிப்பை பார்த்த நான் இப்படி வசனத்தை செய்த போது பிடித்தேனே, அந்த வார்த்தையில் உள்ள ஒரே தேவன் நீங்க மட்டும் தானே. உங்க விட்டு எங்க ஆண்டவரே போவேன்? வார்த்தையில வல்லமை இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஆளுகளுக்கு வேற எங்கேயும் போக மாதிரி சொல்றேன். ஒரு மனுஷங்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு தேடி போறவங்க வந்து பேரைகள் விசுவாசியா இருந்தாலும், இந்த ஊழியக்காரர்கிட்ட போன மட்டும்தான் நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு நினைக்கிறது தப்பு. திரும்ப சொல்றேன், எந்த ஒரு ஊழியக்காரனையும் நம்பி ஒரு உயிருள்ள வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாது. வசனத்தை கொண்டு மட்டும்தான் ஒரு உயிருள்ள வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். அப்ப நான் எங்க இருக்கணும் அப்படின்னா, வசனத்தை போதிக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். அதாவது மெசேஜ் கேட்கலாம், மெசேஜ் வேற, டீச்சிங் வேற. போதனை உங்கள் வாழ்க்கையில உடனடியான மாற்றங்களை கொடுக்காது. உடனடியான மாற்றங்களை கொடுக்காது. கேட்க 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 நீங்க மாறிடுவீங்க. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக வசனம் கிடையாது, உங்களை மாத்துறது வசனம். நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். பிரச்சனை எங்கிறது ஆரம்பிக்குது? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான். சொல்லுங்க, வீட்டில் சண்டைக்கு நான் காரணம். நம்ம வாயை வச்சு சும்மா இருந்தாலே நிறைய பிரச்சனையை தவிர்த்தலாம். ஆனால் நம்ம வாய் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா இருக்காது. நாம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது. நம்ம வாய் சும்மா இருந்தாலும் நம்ம புத்தி சும்மா இருக்காது. ஏதாவது பண்ணி வச்சிடும். அதனால சொல்ல, வசனம் இல்லாத இடத்துல தான் எல்லாம் சுய புத்தியெல்லாம் வேலை செய்யும். வாக்குவாதம், சண்டைகள், பிரிவினைகள், கோபங்கள், தர்க்கங்கள். நமக்கு தெரியுது இது இப்படி இவங்கெல்லாம் இப்படிதான். அவங்களோட சண்டை போட்டு ஒத்த பைசா பிரயோஜனம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசமாக ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். மாற்றங்களுக்காக ஜபிக்க ஆரம்பிக்கணும். முதல் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மத்தியில் வாழ்வதற்கு தேவையான மனு வலிமை எனக்கு கொடுங்க. நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த வீட்டில் வாழ்வேன். என்னை காண்கிறவர்கள் இங்கே கர்த்தரை காண்பார்கள். என் மூலமாக இயேசுவின் நற்கந்தம் இந்த வீட்டில் பாருங்கள். என் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. என் வீட்டில் கூட ரட்சிக்கப்படுவாங்க. என் உறவுகளெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. முதல்ல என்ன மாற்று ஆண்டவரை ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்றக்கூடியது போதனை. ஆனால் ஆசீர்வாதத்தை நம்ம மட்டும் நம்பி இங்கே போனால் எனக்கு வசனத்தை கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே கர்த்தருடைய வசனம் படியே எனக்கு நடக்குன்னா எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்டுருப்பாங்க. என்ன பிரச்சனை? கர்த்தருடைய வசனம் தன்னில் தானே வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லமை இல்லாமே கிடையாது. கர்த்தருடைய வசனம் நிறைவேறுவதற்கு வல்லமையோடு இருக்கிறது. ஆனால் அந்த நிறைவேறுவதற்கான வல்லமையில வசனம் என் இருதயத்தை ஆளுகிறதா, என் சிந்தைகளை ஆளுகிறது, என் மனசை ஆளுதான். என் மனதை வசனம் ஆண்டால் என்ன சொல்றாங்க? எல்லா விதமான போராட்டங்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க? நெஞ்சமே ஏன் எனக்கு ஒரு கலங்குகிறார், ஏன் எனக்கு ஒரு தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு. நீ நம்புகிறது அவராலே வரும். இந்த புத்தி சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம். புத்தி சொல்றபடி பேச மாட்டோம். இந்த புத்தி சொல்றபடி நடக்க மாட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க இது உங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை. நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. இவங்க பின்னாடி வேலை செய்யறவங்க பார்க்க ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கும்படியாக பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கொண்டு வர்றாங்கன்னா இவங்க அப்படி பேச மாட்டாங்க. பேசாதவங்க பேசுறாங்க. இல்லை உங்களை பொண்ணா புரிஞ்சுக்கிட்டவங்கள ஒரு மாதிரியே பேசுறாங்கன்னா அவங்க பேசல, பின்னாடி ஒருத்தர் நின்று பேச தூண்டிடுங்க. எப்ப நீங்க நேரடியாக பிரச்சனையை பார்க்காம பிரச்சனைகளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு தெளிவு வேணும்னா போதனைகள் தான் அந்த தெளிவு கொண்டு. ஏன்னா வசனம் எப்படி சொல்றது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடிப்படையில் என்னன்னா, என் தேவன் என்னை குறித்து வைத்திருக்க திட்டமெல்லாம் நிறைவேறும். என் இருதயத்தை விசாலமாக்கி ஆனால் என் இருதயத்தை உடைய வசனத்தினால், உடைய வல்லமையினால், உடைய அபிஷேகத்தினால், ஆசீர்வாதத்தால் என் இருதயத்தை நிரப்புங்க. இருதயத்தை நிறைவு வாயே. வாய் என்ன பேசுதோ அவன் சொல்லுகிறபடி அவனுக்கு ஆகும். திரும்ப சொல்றேன், எவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் இருதயம் விசாலம் அடையதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் இருதயம் வசனத்தினாலும் வார்த்தையினாலும் வாக்குத்தத்தங்களாலும் கிருபையினாலும் நிரம்பும். எவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் இருதயம் நிரம்புகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருதயத்தை நிறைய வாயில பேசுறீங்க. நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷத்துல நல்ல வார்த்தைகளை எடுத்து காண்பிப்பார். அப்ப பொக்கிஷமா இருதயம் இருக்குன்னா இருதயமாகிய பொக்கிஷத்துல விலை ஏறப்பெற்றதால் நிரம்பணும். வசனத்தினால் நிரப்பணும். வசனத்தினால் நிரம்பாத இருதயம் நிறைவானதை பேசாது. தரித்திரம் இல்லை, பலவீனம், முடியல, அது கஷ்டம், இது கஷ்டம், இதனால முடியாது, அது முடியாது, இப்படி முடியலன்னே பேசிட்டு இருக்கோம். இருதயத்துல வசனத்தினால் நிறைவேறிச்சுன்னா நீங்க வசனத்தை பேசுவீங்க. அப்போ இருதயத்தின் நிறைவு வாய் பேசும்,
அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான். நீங்க என்ன சொல்றீங்களோ, நான் திரும்ப சொல்றேங்க, உங்க வீட்டை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க கணவரை குறித்து, குடும்பத்தை குறித்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க சொல்லாத உங்க வீட்டுல நடக்க போறதில்ல. ஆகவே எதை விசுவாசிக்கிறீங்க, எதை பேசுறீங்க, அது உங்க வாழ்க்கையில் நடக்கும். அப்ப கர்த்தரை விசுவாசித்து இருதயத்தை வசனத்தினால் நிரப்பி அந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில வீட்டுல பேசினா உங்க வாழ்க்கை நடக்கும். எப்படி மற்றவங்களுக்கு ஜபம் பண்ணும் போது ஒரு விசுவாச ஜபத்தை பண்றீங்களோ, அதே மாதிரி உங்க வீட்டுக்காக ஜபம் பண்ணும் போதும் அதே விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுவோம். என் வீடு மாறும், என் வீடு கட்டப்படும், என் வீடு கண்மலையில் கட்டப்பட்ட வீட்டை போல அசைக்கப்படாத வீடா இருக்கும். என் கையில் பிரயாசம் ஆசிரியக்கப்படும். என் வாழ்க்கையில பொத்தல் பைய இருக்காது. நான் வாங்குற சம்பாத்தியம் வட்டிக்கும் கடனுக்கும் ஓட்டப்பையில போட்ட மாதிரி போகாது. வீண் செலவுகளுக்கு தேவைப்பட போகாது. என் காசு சம்பாத்தியம் மருத்துவமனைக்கு போகாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, என் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அவர் வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த சொல்லிக்கிறார். என் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளுக்குன்னு சொல்லிக்கிறார். இயேசுவின் நாமத்தின் சரீரமே நீ சுகமடைவாயாக என்று நான் பேசுகிறேன். மற்றவங்க சுகத்துக்கு பேசும்போது ஜெபம் பண்றீங்கல்ல, இயேசுவின் நாமத்தின் சரீரத்துக்கு வியாதி நீங்கட்டும், அதே வல்லமையோடு உங்க சரீரத்தை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும், இயேசுவின் நாமத்தின் வீடு கட்டப்படட்டும், குழப்பங்கள் நீங்கட்டும், சமாதான கேடுகள் நீங்கட்டும், என் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க பேசுங்க. நீங்க விசுவாசத்தோடு பேசுகிறது எதுவும் உங்க வீட்டுல நடக்கும். கண்ணில் பார்க்கும்போது உடனே மாற்றம் தெரியாது. எப்படின்னா அத்தி மரத்தை பார்த்து ஏசி பேசிட்டு போய் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பட்டு போச்சு. அது மாதிரி நீங்க இன்னைக்கு பேசணும்னா உடனே பேசுறாங்க, 10 தடவை சொன்னாங்க சொல்லுவாங்க. டெய்லி காலைல 5 தடவை சொல்லுவேன், டெய்லி மதியம் 5 தடவை சொல்லுவேன், நைட்டு 5 தடவை சொல்லுவேன். ஆனா ஒன்றும் நடக்கலையாங்க. இது மந்திரமானது. இது மந்திரம்னா இப்படியே வரிசையை சொல்லிட்டே வந்தா எதாவது நடக்குன்னு சொல்லலாம். அது நடக்குமா சொல்ல முடியாது. எப்படியும் மந்திரம் சொன்னா கூட பாவம் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. மந்திரவாதிகளும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு அதே பிரச்சனை தான். அவங்களுக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை? மற்றவங்களுக்கு சுகமாக ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும், அவங்களுக்கு வீட்டுகள்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும், பெரிய வியாதிகள் நீங்கிறோம், அற்புதம் நடக்கும், பிரிந்த குடும்பங்கள் இணைஞ்சிருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா அவங்களுக்கு ஜெபம் பண்ண அதே விசுவாசத்துல இவங்க ஜெபம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலையை பார்க்குற இந்த மனசை அப்படி ஜெபம் பண்ண விட. அப்படின்னா என்ன செய்யணும்? இருதயத்தை வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்பணும். இருதயத்தை நிறைவுதான் வாயே பேசணும். திரும்ப சொல்றேங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நடக்கும். இப்படி சொல்றதில்ல, முன்னாடி இரவு அதே கடல், அதே மலை, அதே படகு, ஒன்று கூட கிடைக்கல. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. அடுத்த நாள் அதே மலை, அதே கடல், அதே படகு. ஆனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 படகு நிரம்பத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எப்படியா வலை? யோசிச்சு பாருங்க. எல்லா பிரசங்கம் கேட்க வந்த மீன்கள் கத்த படகு உட்காந்து பிரசங்கம் பண்றாரு. கடற்கரையில ஒரு கூட்டம் கேட்குது, கடலுக்குள்ளேயும் ஒரு கூட்டம் வந்து கேட்குது. படைத்தவர் பேசுகிறார், கேட்க போது நின்று போய் நிற்குது. படைத்தவருக்கு விட்ட வசனங்களை கேட்க போய் நின்றுட்டு இருக்குது. படகுல தேவ பிரசங்கம் இருக்குது. அந்த படகை தான் தண்ணி போய் மீன் பிடிக்க போறாரு. அந்த மீன், அந்த பிரசங்கம் இருக்க அந்த படகை சுற்றி அந்த மீன் வச்சுட்டு போய் நிற்குது. இப்போ வலையை போட்டா, ஒத்த வலை போட்டாலே வலைகள் எல்லாம் போடுங்கன்னாரு. கூட இருக்கிற யாருக்கும் விசுவாசம் இல்லை. நல்லா கவனிக்க, கூட அத்தனை படகு இருக்குது. ஆனா ஒட்டதான் விசுவாசமா படகுக்கு எடுத்துக்கிட்டு கடலுக்கு போறான். அந்த ஒத்தவனுடைய படகு, அவன் படகு நடப்பதற்கு இடம் பத்தல. இன்னொரு வெளியில இருக்கிற விசுவாசியான படகு கூப்பிட்டு அவன் படகுல லோடு ஏற்றி காரைக்கு வந்து சார் 2 படகு அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எப்படி நேற்று இரவெல்லாம் மீன் பிடிக்கிறது தான் கரெக்டு. பகல்ல மீன் எப்படி பிடிக்க முடியும்? பார்த்தீங்கன்னா நம்ம காசிமேட்டில் காலையில தான் மீன் எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. காலையில தான் நைட்ல மீன் பிடிப்பாங்க, காலையில கரை கொண்டு வராங்க. இந்த வழக்கமாக நடக்குது. இவன் எப்படின்னா நைட்டெல்லாம் மீன் பிடிச்சா ஒண்ணுமே பிடிக்கல. ஆனா மறுநாள் காலையில போயிட்டு மீன் பிடிக்கிறான். உச்சி வெயில்ல போயிட்டு மீன் சுத்தி வந்து கப்பல் படகை சுத்தி நிக்குது. வலையை போட்டாது, நான் போறேன், நீ போறேன், எல்லாம் வாலண்டியர் பண்ணுது. நீங்க இயற்கை உங்களுக்காக வாலண்டியர் பண்ணும், உங்கள் சார்பாக வேலை செய்யும். நீங்க போட்டதுனால நடக்கிறது இல்ல.
அந்த படகுல கர்த்தர் இருந்து பிரசங்கம் பண்ணினார். அவள் கூட்ட காலையில் எப்படிங்க வரும்? கரையோரத்தில் வந்துட்டு இந்த கடலை போய் உள்ள ஆலையை போட்டால் மொத்தம் சேர்ந்து எப்படி வந்து உள்ள வந்து விழுகும்? இயற்கையும் மிக கவனமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது. படைத்தவருடைய சத்தத்தை படைக்கப்பட்டவர்களெல்லாம் கேட்குது. படைக்கப்பட்டவர்களாம் கேட்டதுனால தான் ஒருத்த வலையை விசுவாசம் பண்ணவே ஒருத்த விசுவாசம் வரான்டா, அவன் வலையெல்லாம் நிரப்பிட வேண்டான்னு மொத்தமாக கூட்டணி அமைச்சு போய் வலையில் ஏறிடுது. வலை நிரம்பி விழுகுது. நல்ல கவனிங்க, வலையில் அதுக்கு மேலே பாடல. வலையிலிருந்து கீழே விழுந்த மீன்களை இன்னைக்கு என் தலைவருக்காக வேலை செய்ய முடியல ஃபீல் பண்ணும். வலையை தூக்கும் போது வலையிலேருந்து நிரம்பி கீழே விழுச்சுல்ல, ஐயோ என் தலைவனுக்கு சொன்ன வேலையை இன்னைக்கு என்னால் செய்ய முடியாமல் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு குழந்தைகிட்டே தான் கடை மிச்சம் மீது வேலை. ஆனால் விருது அப்படின்னா துள்ளியெல்லாம் வெளியே போகலை. எல்லாத்துக்கு 2 படங்களை ஏற்றிட்டு கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு இல்லை, எது நேற்று வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு யோசிச்சுட்டு இனிமேல் சக்ஸஸே ஆகாதுன்னு யோசிக்காதீங்க. என்னைக்கு கர்த்தருடைய வசனம் வந்துருச்சோ வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்க வசனத்தை கேட்டிருக்கீங்க, நேற்று வரைக்கும் நீங்க முயற்சி பண்ண மாதிரி முயற்சி பண்ணக்கூடாது. எப்படி முயற்சி பண்ணணும்? நான் செய்வதெல்லாம் வாய்ப்பு, நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தனை ஆசீர்வதிப்பதனால் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். இதுதான் விசுவாசம். கர்த்தர் நிறைய தருவோம். ஆமே. ஆமா, பயந்துகிட்டே கேள்விகளோட குழப்பங்களோட வாழ்க்கையை பயணப்படக்கூடாது. அதுக்கு தான் எதுக்கு வர்றது, எதுக்கு சர்ச்சுக்கு வர்றது? நானும் வர்றேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. வந்தால் வசனத்தை கேட்கும். சொன்னேன் கொஞ்ச நாள் படிச்சு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இங்கே நீங்கள் மட்டும் உட்காந்துருந்தா தேவ தூதர்களும் இருக்காங்க. எதுக்கு தேவ தூதர்கள்? நீங்கள் கிளம்பி போவோம் உங்களுடைய வந்து உங்களுக்காக பாதைகளை செவைப்படுத்துவதற்கு, உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு. இன்னைக்கு வார்த்தையின்படி வலையை போட போனீங்கன்னா உங்கள் வலையில் விழாத மீனெல்லாம் விழுகும், நடக்காத அற்புதங்கள் நடக்கும், கிடைக்காத விஷயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நேற்று வரை முயற்சி பண்ணி தோத்தவைகள் எல்லாம் இன்னைக்கு சாதகமாய் மாறும். ஏன் நடக்கும்? கேட்டேன், விசுவாசித்தேன், அப்படியே நடக்கும்படி நான் வேலை செய்வேன். இப்படி வசனத்தின்படியே நான் வலையை போடுகிறேன், இப்படி வசனத்தின்படியே நான் ஜெபிக்கிறேன், இப்படி வசனத்தின்படியே என் வீடு உங்களுடைய பிரசன்னத்தில் நிறைந்திருக்கும். என் வீட்டில் இருக்க அரிசி பாத்திரம், பருப்பு பாத்திரம், எண்ணெய் பாத்திரம் எல்லாம் நிரம்பி இருக்கும். என் வீட்டில் குறையே இராது. டெய்லி எந்திரிச்சு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டில் மாசத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கி வச்சு நான் பயன்படுத்துற அளவுக்கு என் வீடு நான் அண்ணால வாங்கி வாழ்க்கையில நடத்த மாட்டேன். என் வீட்டில் போதுமானதுக்கும் அதிகமா இருக்கும். அப்படி விசுவாசிங்க, செயல்படுங்க, கர்த்தர் நிறைவேற்றலாம். இங்க எப்படி இங்க வந்து நம்ம மெசேஜை கொடுத்து உங்களுக்கு போயிட்டு வாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் அனுப்புறது இல்லை. போதிச்சு உங்க மண்டைய இங்க வந்தீங்கன்னா மண்டை ஃப்ரெஷ் ஆயிடும். எல்லாம் தப்பா நீங்க யோசிச்சு வச்சிருக்கிற எல்லாம் மனதில் யோசிச்சு வச்சிருக்க யோசனைகள் எல்லாருக்கும் ஒண்ணுமில்லாம ஆக்கி விடும். ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கை குறித்து பெருசா திட்டம் வச்சிருக்கிறார். அங்க அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றணும். என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். உங்க மூலமா வேலையை ஆரம்பிக்கணும். இருதயத்தை வசனத்தினால் நிரப்புங்க, வசனத்தின்படி செயல்படுங்க. அப்பொழுது இந்த பூமி முழுவதும் உங்களுக்காக வேலை செய்யும். இயற்கை முழுவதும் உங்களுக்காக வேலை செய்ய ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பூமி முழுவதும் உங்களுக்காக வேலை செய்ய படிக்கப்பட்டிருக்குது. யூடியூப்ல கூட செய்தியை ஏற்றி வச்சிருக்கோம். பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிக்கும் உங்களுக்காக வேலை செய்ய ஆயத்தமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை யூஸ் பண்ணாம ஏன்டவர் எனக்கு ஒன்றும் நடக்கணும் குழந்தைட்டு இருந்தா அர்த்தம். கர்த்தரை நீங்க வாழ்க்கையில் எங்க வைக்கிறீங்களோ அங்கதான் அவர் இருக்கணும். இருதயத்தின் நிறைவு சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவு வாய் பேசு. என்ன பேசுதோ உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். திரும்ப சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படியே ஆக கடவுள். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். உங்க வார்த்தையின்படிதான் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு மேல ஒண்ணும் நடக்காது. எதை விசுவாசிங்க, எதை பேசுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.